Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 17/1/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில், குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் எனக்கு அட்மிஷன் தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய குறைந்த கட்டணம் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் நான் சேர்ந்து படிக்க விருப்பப்படுகிறேன் அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்று காலை 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலுடைய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் கர்நாடகாவுக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது 2026 நீட் தொடர்பான அனைத்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு 2026க்கு அப்ளிகேஷன் போடுற டே 1லேருந்து கவுன்சிலிங் முடித்து அட்மிஷனை முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு பெய்டு சர்வீஸில் உங்களுக்கான சர்வீசஸை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது கர்நாடகாவில் இன்று காலை 10 மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே கேரளாவில் நோட்டிஃபிகேஷன் 2026க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த 2026க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் பிற மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். அதாவது நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் எலிஜிபிள். மற்ற மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். கேண்டிடேட் மஸ்ட் கம்பல்சரி ரெஜிஸ்டர் ஃபார் சிஇடி. ஓகேங்களா? அப்போது நீங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிஇடி 2026 இஸ் கம்பல்சரி. கண்டிப்பாக நீங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கணும். அதுக்கான விண்ணப்பம் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி 16/1/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம்? 17/1/2026 இன்று காலை 11 மணியிலிருந்து நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். எப்போ லாஸ்ட் டேட்டு? 16/2/2026 இரவு 11:59 வரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு பே த அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான கடைசி நாள் 18/2/2026. டவுன்லோடிங் தி அட்மிட் கார்டு. இங்கே இருக்கக்கூடிய அந்த கேசிஇடி எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்ற மாணவர்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 10/4/2026, அதாவது கவர்மெண்ட் சீட்டுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்டு கவர்மெண்ட் சீட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த கேசிஇடி எக்ஸாம் எழுதணும். மேனேஜ்மெண்ட் சீட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அது போக நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கேசிஇடி எக்ஸாம் எழுதி பார்க்குறேன். நீட் பேட்டர்னே தான், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது மெடிக்கலுக்கு. என்ஜினியரிங்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும். என்ஜினியரிங் ப்ளஸ் மெடிக்கல் எழுதுகிறேன் அப்படின்றவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இதை எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 60 மார்க்ஸுக்கும் 60 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 60 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 60 கொஸ்டின், பயாலஜி 60 கொஸ்டின். டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23/4/2026. அப்போது இந்த எக்ஸாமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கான ஒரு மார்க் டெஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம்.
விருப்பம் இருக்கிறவங்க, டைம் இருக்குது அப்படின்றவங்க அப்ளை பண்ணிவிட்டு போய் இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு வரலாம். 24/4/2026 வந்து இந்த டேட்டில் இந்த டைமில் நடக்குது. இதற்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு 10/4/2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பற்றின முழு அப்டேட்டும் நம்ம சேனலில் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி 17/1/2026 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. கடைசி டேட்டு 16th February 2026 11:59 வரை. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதில் மைனாரிட்டி சீட்டில் ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம கொடுத்துடலாம். இப்போதைக்கு 2024 இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2024-25 கல்வியாண்டில் கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டிஸ் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு கல்லூரிக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 65 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இந்த 65 மருத்துவக் கல்லூரிகளில் 30 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 65,100 rupees. இஎஸ்ஐ காலேஜுக்கு மட்டும் 11,100 rupees. அப்போது 30 கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாகவும் 35 கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளாகவும் உள்ளன. இதில் உங்களுக்கு மிக மிக குறைந்த கட்டணம் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கிற கல்லூரி எது அப்படின்னா செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு வந்து மைனாரிட்டி கேண்டிடேட் எலிஜிபிள். அப்போது இந்த கல்லூரியில் நான் வந்து சேர்ந்து படிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. மற்ற கல்லூரிகளில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15 lakh 1 10 100 1000 10,000 லட்சம் 1,54,321. கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 1,54,321. இது வந்து நேட்டிவ் ஆஃப் கர்நாடகாவுக்கு. மற்றபடி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறது 12 lakhs சம்திங் வருது. அதர் ஃபீஸஸ் இருக்குது. என்ஆர்ஐ ஃபீஸஸும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே 2024-25 கல்வியாண்டில் வெளியிடப்பட்டது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா இனி வரும் நாட்களில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ண பிறகு அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்போது திரும்பவும் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு கர்நாடகா நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள், கர்நாடகாவில் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்கள், கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கர்நாடகா நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் எலிஜிபிள். அதே ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற மாணவர்களாக இருந்தால் அதர் ஸ்டேட் மாணவர்களும் அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு மாணவர்கள். அப்போது இந்த கல்லூரிகள்லையெல்லாம் நீங்கள் சேர்ந்து படிக்க விருப்பப்படுகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த மாணவர்கள் மட்டுமே என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் மார்க் எலிஜிபிள் மார்க் வாங்கின பிறகு இந்த கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கணும். அப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்ச பிறகு எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் இருக்குது, கர்நாடகாலையும் நான் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அங்கே சேர்ந்து படிக்க முடியாது. ஸோ என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நான் அப்ளிகேஷன் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு மார்க்கை பொறுத்து தமிழ்நாட்டில் சீட் எடுத்துக்கிறனால எடுத்துக்கிறேன், இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறனால எடுத்துக்கிறேன், இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் கர்நாடகாவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து செய்து வைத்து கொள்வது சாலச் சிறந்தது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க, திரும்பவும் இன்னொரு டைம் படிச்சிடலாம். என்னது மேலே பார்த்தீங்கன்னா இதில் கேண்டிடேட் மஸ்ட் கம்பல்சரி ரெஜிஸ்டர் ஃபார் சிஇடி 2026. யாருக்கு? மெடிக்கல், டென்டல், ஆயுஷ் இந்த மாதிரியான
பாடப்பிரிவுகளில் நான் சேர்ந்து படிக்கணும் கர்நாடகாவில் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் கர்நாடகாவுக்கும் நான் அப்ளிகேஷன் போட விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு 2026 கவுன்சிலிங்னுடைய டோட்டல் பேக்கேஜ் எனக்கு வேணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் அப்ளிகேஷன் போடணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை முடிச்சுட்டு நான் கவுன்சிலிங்க்கும் பண்ணணும். அட்மிஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இன்னமும் முடியல, கடைசியாக இன்னொரு கிளிப்பிங்கும் கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.